ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜினியாஸ் vlog. இன்றைக்கி நான் என் பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா ஆரிகேனோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறமா ப்ரெட்டு எதுக்குன்னு சொல்லி பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் தெரிய வரும். அப்புறமா லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபுல் லெமன் நமக்கு யூஸ் ஆகாது, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா மைதா, இதில் பேக்கெட் இருக்குது, ஆனால் பேக்கெட் யூஸ் பண்ணுற போகிறதுல கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் லாலிபாப்புன்றதுனால ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா முதல்ல என்ன பண்ணோன்னா, சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, ஓகேவா. அதில் என்ன பண்ணணுன்னா, இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதிலேயே கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆரிகேனோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறமா உப்பு, ஓகேவா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி ஸ்டஃப் மாதிரி கிடைக்கும், பர்கர் பேட்டி மாதிரி கிடைக்கும், ஓகேவா. அதை என்ன பண்ணோன்னா, ப்ரெட்டு சொன்னேன் இல்லையா, ப்ரெட்டை ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா இது எடுத்து இந்த மாதிரி அப்படி ஒன்று இப்படி ஒன்று ஆட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டு கூட எடுத்துகிட்டு, ஏன்னா 2 சைடும் நம்ம பேட்சப் பண்ண போகிறோம், ஸோ அதனால் நடுவில் ஸ்டிக் வச்சு, அதனால் 2 ப்ரெட் ஸ்லைஸ் வேணும் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த ப்ரெட்டு இந்த சைடில் அந்த கார்னர் கட் பண்ணோம் இல்லையா, அது வேஸ்ட் பண்ணாதீங்க, மிக்ஸி ஜாரில் போட்டு அது ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரினா ரொம்ப மையாக அரைக்காதீங்க, கொஞ்சம் நல்லா தூள் தூளாக அரைங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு மைதா போட்டுக்கோங்க. அந்த மைதாவில் காஷ்மீரி மிளகாத்தூளில் நார்மல் மிளகாத்தூள் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்கோம். இது என்ன பண்ணோன்னா, தண்ணி போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லை, நம்ம தோசை மாவு ஊற்றுவோம்ல அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த ப்ரெட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அது வச்சுட்டு அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனை நடுவில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இன்னொரு ப்ரெட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் ஸ்டிக் சொன்ன இல்லையா, அது நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, ஓகேவா. அந்த சிக்கன்லேயே இன்னொரு ப்ரெட்டு கூட நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இது கலந்து வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, மைதா, வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஆகிடும். அதை என்ன பண்ணோன்னா, ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு, ஓகேவா. போட்டால் என்ன ஆகும்னா, பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. போட்டாச்சா. இப்போ சேம் ப்ரெட் க்ரம்ஸ் சிக்கன் லாலிபாப் மாதிரி ஆயிடுச்சா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா. எண்ணெய் நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கப்புறமா என்கிட்ட ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான்ப்பா இருந்துச்சு, ஸோ அதனால் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நார்மலாகவே பேட்டி மாதிரியே நான் பண்ணிட்டேன். ஸோ குக் ஆகிடுச்சு. இது எடுத்துகிட்டு போய் நான் ஜினியாவுக்கு கொடுக்க போகிறேன். பாய். ஹே ஜினியா, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அதுவா, இந்த பெட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா, அப்போ இந்த பெட்ஷீட்டை பார்த்த உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. டக்குன்னு ஐடியா வந்தால் நான் டப்புன்னு பண்ணிடுவேன். அதுதான் இந்த ஆர்ட்டை நான் பண்ணேன். இந்த ஆர்ட்டை எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். பை த வே, இந்த ஆர்ட்டில் இந்த நேற்று புதுசாக நம்ம அந்த பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் வாங்கினோம்ல, அதை வச்சு தான் நான் பண்ணேன். அண்ட் இந்த ப்ரஷஸ் கூட, ஓகே. இப்போது இந்த ஆர்ட் பண்ணி பசிக்குது, எதுனா இருக்கா? நான் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்க்குறியா? என்ன ஸ்நாக்ஸ்? சிக்கன் லாலிபாப் தான் பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு நீ சாப்பிட்டு சொல்லு எனக்கு, ஓகேவா. தெரியாமையா? எப்போ பண்ணீங்க? அதுதான் மம்மிஸ் பவர். சூப்பர் பவர். சரி கொடுங்க.
பெயிண்ட் போட்டு ஏய் ஹேண்ட் வாஷ் பண்ணியா? போ எல்லாரும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டியா? க்ளீன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நிறைய ரீல்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் அம்மா கிட்ட காத்துவேன், ஆனால் அப்போ பண்ணியே தரேன். இன்னைக்கு என்னவோ ஸ்பெஷல் போல பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குச்சி நிற்கலாமா? சரி, இந்த குச்சி எடுத்துரு. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்காங்க. அந்த சிக்கன் வந்து நல்லா உள்ள வெந்து இந்த பிரெட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணீங்க? அது நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம பாத்துருங்க, அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்க கிட்ஸ்க்கெல்லாம் பண்ண முடியும். அண்ட் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல எஸ் அண்ட் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அந்த பெயிண்டிங் போடுறோம். பை பாய். உங்களை நெக்ஸ்ட் ஸ்நாக்கோ பெயிண்டிங்கோ இல்லை அவுட்டிங்ஸோ அதில் சந்திக்கிறேன். until then stay tuned. Bye bye.